Hello everybody, this is Balaji R. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த 7th சாப்டர் பைத்தான் ஃபங்க்ஷனுடைய லாஸ்ட் டாபிக் இந்த கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ். சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா இந்த சாப்டரில். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தயர் டைப். ஸோ இது முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்ட் இன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் ஹவு டு கால் அ ஃபங்க்ஷன், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதையும் பார்த்துருக்கோம் நம்ம. தென் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் பில்ட்-இன் ஃபங்க்ஷனில் மேத்தமேட்டிக்கல் அண்ட் சில ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபைனலாக இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த காம்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அனதர் ஃபங்க்ஷனுடைய இன்புட்டாக நம்ம நெஸ்டட் மேனரில் கொடுத்தோம் அப்படின்னம்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கம்போசிஷன். த வேல்யூ ரிட்டர்ன் பை எ ஃபங்க்ஷன் மே பி யூஸ்ட் அன் ஆர்கியூமெண்ட் ஃபார் அனதர் ஃபங்க்ஷன் இன் நெஸ்டட் மேனர், தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் கம்போசிஷன். சரிங்களா. ஸோ இந்த கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. இந்த இடத்துல n1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ எவால்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஈவால் மீன்ஸ் எவால்யூவேட் தான் நம்ம வந்துட்டு இங்கே இவிஏஎல்னு கொடுத்துருக்கேன். நான் எவால்யூட் பண்ணுறது என்டையர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அப்போ n1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு நம்பரை இன்புட் வாங்குகிறோம். இது நார்மலாக நம்ம கொடுக்குறது. ஸோ n1உடைய வேல்யூவை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறோம். இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட் வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம். இது நார்மலாக நம்ம நடக்கிறது. ஸோ இன்புட் வாங்குறதுக்கு ஜஸ்ட்டு இன்புட் கூட கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஏன் எவால்யூவேட் கொடுத்தோம் அப்படிங்கிறத செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படியே இதுலேயே கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ செகண்ட் பாருங்கள், n2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், எவால்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ண சொல்கிறேன்னா இன்புட்டாக என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனையே கொடுக்க சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 12.0 + 13.0 × 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எவால்யூவேட் பண்ணோம் அப்படின்னம்னா தட் மீன்ஸ் ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அப்போ என்னாகும் 36 வந்துடும், இங்கே சரி 26 வந்துடும். அப்போ 26 + 12 பார்த்தீங்க அப்படின்னம்னா 38. ஸோ இந்த இன்புட் வாங்கின இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய ரிசல்ட்டு எதனோட இன்புட்டாக மாறுது அப்படின்னம்னா எவால்யூவேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஆர்கியூமெண்ட்டாக மாறுது. அது அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் எவால்யூவேட்னுடைய ஆர்கியூமெண்ட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரி வர்றதுனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா கம்போசிஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்புட் அண்ட் எவால்யூவேட் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னம்னா பைத்தான் ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். ஸோ இந்த ரெக்ரெசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே கொஞ்சம் படிச்சிருப்போம். ரெக்ரெசிவ் மீன்ஸ் when a function call itself is known as a regression. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா தன்னைத்தானே திரும்ப அழைச்சிக்குது அப்படின்னம்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா ரெக்ரெஷன்னு சொல்ல போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா லூப் டைப்பில் தான் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இருந்தாலும் அதை விட கொஞ்சம் சென்ஸ் இதுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மெசேஜ் தான் a regressive function call itself, அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா பேஸ் கண்டிஷனை சொல்ல போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்கக்கூடிய கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா பேஸ் கண்டிஷன்னு சொல்ல போகிறோம். இந்த பேஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா, கரெக்டாக இருந்தது அப்படின்னம்னா, கொடுக்குற வேல்யூ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னம்னா ப்ராப்பராக அந்த ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் லூப், தட் மீன்ஸ் எண்டே கிடையாது, சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டபடி ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகாது. ஸோ பேஸ் கண்டிஷன் கிவன் கண்டிஷன் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ராப்பர் ஸ்டேஜில் எக்ஸிட்டும் ஆகும் லூப்பை விட்டு. இல்லை அப்படின்னம்னா அது வந்துட்டு இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். ஸோ எந்த மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ப்ராப்பர் வேல கிடைக்காது. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அந்த 3 பாயிண்ட் சொன்ன பாருங்கள். ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன்
கால்ட் பை சம் எக்ஸ்டர்னல் கோடு. ஸோ ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷனை நார்மலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா எப்பவும் போல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி தான் அதை கால் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் கோடை யூஸ் பண்ணி தான் அது என்ன ஆகும் அப்படின்னம்னா எக்ஸிக்யூட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இஃப் த பேஸ் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கிவ்ஸ் மீனிங்ஃபுல் அவுட்புட் அண்ட் எக்ஸிட் ஆகிடும், வெளியே வந்துடும், எக்ஸிட். அதர்வைஸ் சப்போஸ் பேஸ் கண்டிஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா தென் கால் இட் செல்ஃப் கண்டினியூ ரெக்ரெஷன். அப்போ வந்து எண்ட் இல்லாமல் அந்த லூப் மட்டும் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஃபேக்ட் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இஃப் என்னோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியாச்சு, 1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை அப்படின்னம்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம் பாருங்கள், ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n-1. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுமா இருந்தது அப்படின்னம்னா நம்ம எக்ஸ்டர்னலாக அதை ட்ரிகர் பண்ணணும். அப்போ ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா ஃபேக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் எங்கே போகும், ஃபேக்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு மூவ் ஆகுமா. அப்போ எண்ணில் என்ன வேல்யூ காப்பி ஆகும், 0ங்கிற வேல்யூ காப்பி ஆகும். அப்போ 0 ஈக்குவல் டு 0 ஆகிடுதுங்களா. அப்போ என்ன வரும், ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்கோம். அப்போ இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிரும், 1 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, பிரிண்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 5 அப்படிங்கும்போது இந்த எண்ணில் என்ன வேல்யூ காப்பி ஆகும், 5 அப்படிங்கிற வேல்யூ காப்பி ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ என்னோட வேல்யூ நம்மக்கிட்ட என்னவா இல்லை, 0வா இல்லை. அப்போ எந்த போர்ஷனுக்கு போயிடுவோம், எல்ஸ் போர்ஷனுக்கு போயிடுவோம். இப்போ எல்ஸ் போர்ஷனில் நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்பா, ஸோ என் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு நல்லா தெரியும் 5 இருக்குது. ஸோ ஃபேக்ட் ஆஃப் n-1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ நம்மக்கிட்ட இப்போ என்னவா இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 - 1 என்னவா மாறிவிடும் இந்த இடத்துல, 4. அப்போ 5 × 4 என்ன வரும், 20. ஸோ இது முடிஞ்ச உடனே திரும்ப நம்ம எங்கே போவோம், இந்த ஏரியாவுக்கு போவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா ஜஸ்ட்டு திரும்பவும் இன்னும் நமக்கு லூப் முடியல இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா இந்த ஃபேக்ட் இதே இடத்துல திரும்ப கால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. திரும்ப n-1 அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ நம்மக்கிட்ட இப்போ என்னவா இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா 4 - சரிங்க ஆல்ரெடி 20 இருக்குது. அப்போ 20 - 3 பார்த்தீங்க அப்படின்னம்னா 60. ஸோ 60 - 2 பார்த்தீங்க அப்படின்னம்னா 120. அப்போ 120 × 1 பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன ஆகிடும் அப்படின்னம்னா 120. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிடுதுன்னா 0 ரீச் ஆகிடுது. அப்போ வெளியே வருவோம் ரிட்டர்ன். அப்போ வந்து 120 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு இந்த ரெக்ரெஷன் திரும்ப திரும்ப இதே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். வரக்கூடிய ரிசல்ட்டை அப்படியே நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எங்கே வந்துடும்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம். ஸோ 120 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ பேஸ் கண்டிஷன் இங்கே பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னம்னா ஸோ இந்த ஏரியா தான் நம்ம பேஸ் கண்டிஷன். ஏன்னா நம்ம இதுதானே கண்டிஷன் செக்கிங் ஏரியான்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னம்னா லூப் எண்ட் ஆகுது. இல்லை அப்படின்னம்னா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னம்னா லூப் இன்ஃபினைட் லூப்பாக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர்னோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சாப்டர்னுடைய புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சின்ன சின்னதாக எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னம்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி கேளுங்க. ஸோ நான் ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தது, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து அடுத்த செஷனில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னம்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக புக் பேக்கில் வரக்கூடிய எக்ஸசைஸ்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தனியாக அனுப்பிச்சி விட்டுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இது அசைன்மெண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. 1 by 1 அந்த புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷனை எவால்வேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி